الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றுவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அருமை சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாம், அவனால் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கமான இஸ்லாம், அவனுடைய அருளினால் முழுமையாக்கப்பட்டது இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்கள் என்ற பெயரில இந்த பூமியிலே உலா வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் முஸ்லிம்களுடைய நிலைமை நாளொரு மேலும் பொழுதொரு வண்ணமுமாக கவலைக்கிடமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சமுதாயம் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை அடைந்திருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால் கூட நேற்று ஒரு சின்ன வீடியோ வந்து 29 செகண்ட் ஓடக்கூடியது. நம்ம இஸ்லாமிய பெண்ணு இன்ஸ்டாகிராம்ல பழக்கமாகி ஒரு இந்து சகோதரனை திருமணம் முடித்து ஒரு ஆச்சரியமிக்க ஒரு இந்து பெண்ணை போல திருமணம் நடந்து மங்கள சூத்திரத்தை அணிந்து அவள் திருமண சடங்குகள் எல்லாம் செய்து காபிர்களின் ஒரு மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கிறார். எப்படி வந்து எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன்மெண்ட் ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு போறாங்க, அது மாதிரி சொர்க்கவாசிகளை போகக்கூடிய வாய்ப்பு இருந்த ஒரு பெண் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு காபிர் என்ற நிலையை அடைந்திருக்கிறார். இது போல ஏராளமான சம்பவங்கள் வீடியோவுக்கு வராதது, வலைத்தளங்களுக்கு வராதது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப நம்ம ஒரே நேரத்தில் என்ன செய்யறோம்னா அந்த பிள்ளைய திட்டி தீர்த்துட்டு விட்டுருவோம். உண்மையிலே அது மட்டும்தான் குற்றவாளி கிடையாது. கொலை செய்தவனும் கொலையை தூண்டியவனும் 2 பேரும் குற்றத்தில் சமமானவர்கள். அதுபோல அது ஒரு தவறு செய்திருக்குன்னா அந்த தவறுக்கு தூண்டியது யாருன்னா நானும் நீங்களும் தான். நேரடியா பேசுவோம். நாம தான். நம்ம எல்லாரும் இஸ்லாத்தில் நிலைத்து பயணிப்பதற்கு இதுவரை என்ன செய்து விட்டோம்? கொஞ்சம் நியாயமா சிந்திப்போம். நம்ம சமுதாயம் வந்து காபிராயிடக்கூடாது, நம்ம சமுதாயம் இஸ்லாத்தில் இருக்கணும் என்பதற்காக நானும் நீங்களும் இதுவரை எத்தனை துரும்புகளை கிள்ளி இறந்திருக்கின்றோம், என்ன செய்திருக்கிறோம்? நம்ம மக்களை நம்ம காப்பாத்துறதே பெரும்பாடா இருக்கு. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்ப தான் என்ன செய்திருக்காங்க, மக்தப் மதரசா மாதாந்திர கிளாஸ் ரொம்ப நீண்ட நெடிய ஒரு போருக்கு பின்னால் இங்க ஆரம்பமாயிருக்கிறது. இதுதான் எல்லா பள்ளியினுடைய நிலைமை. தப்பித்தவறி ஒரு சில பள்ளிகள் கல்வியால் பயிற்றுவிக்கப்பட்டு கல்வியால் உருவாக்கப்பட்ட மார்க்க நெறி மிகுந்த ஒரு சில பள்ளிகள் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் அவருடைய வளர்ச்சியும் வேகமும் பயணமும் அதிவேகமாக இருக்கிறது.
அது மாற்றுக்கருத்து இல்லை. ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் எப்படின்னு சொன்னா 90க்கு முன்னால இஸ்லாம் என்றாலே என்னவென்று தெரியாமல் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்வதற்கு என்னென்ன உண்டோ அதை அத்தனையும் இஸ்லாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலம் 90க்கு முன்னாடி. இந்த 90ல இருந்து 2000 வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, இஸ்லாம இதுதானா, நாமல் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மக்கள் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டுச்சு. இது 2000 வரைக்கும் நடந்த சம்பவம். 2000க்கு மேல அப்படின்னு சொன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் மார்க்கம் தெரிந்தவன் என்று எல்லாரிடம் காட்டப்பட வேண்டும் என்பதை மாத்திரம் லட்சியமாக வைத்து எல்லாரும் பாடுபட ஆரம்பிச்சாங்க. மார்க்கத்தை கற்கவில்லை. இது 2000க்கு அப்புறம் உள்ள அலங்கோல நிலை. அதுதான் இன்று வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. பட்டங்கள் வாங்கிவிட்டால் போதும், மார்க்கம் தெரிய வேண்டாம் என்ற சூழ்நிலை மக்கள் மனதில ஆழமாக பதிந்து விட்டது. இப்படியாக நமது சமுதாயம் பின்தங்கி கொண்டே செல்கிறது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம் என்று நாம் நம்மை பார்ப்பதற்கு முன்னால் நம்மை விட மோசமான நிலையில இருந்து முன்னால் வந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்க்கலாம். பொதுவா பிசினஸ் கிளாஸ்ல ஒரு தத்துவம் ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு மனிதனுக்கு சாத்தியமானது எல்லா மனிதனுக்கும் சாத்தியமாகுமாங்க. அவன் செய்தது அப்படி செய்தால் அவனுக்கு கிடைத்து இவனுக்கு கிடைக்கும். உண்மை. அப்ப நமக்கு முன்னால் இருந்த ஒரு மோசமான ஒரு சமுதாயம் மதுவிலும் உபச்சாரத்திலும் அல்லாஹ்வுக்கு இடைவிக்கும் மாபெரும் பாவத்திலும் கொலையிலும் ஏன் திருட்டிலும் கூட ஈடுபட்டிருந்த ஒரு மோசமான ஒரு சமுதாயம் உலகெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு, உலகில் உள்ளவருடைய நாளிலே அவருடைய பெயர்கள் உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் அடைந்தார்கள். எப்படி மாற்றம் அடைந்தார்கள்? இதை சொல்லிக்கிட்டே இருப்போம். சகாபாக்களோட பெருமையை பேச சொன்னா நம்ம என்ன செய்வோம்? டெய்லி ஒரு சகாபா வரலாறு 1 மணி நேரம் பேசிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடுவோம், கேட்டுட்டு போய் தூங்கிடுவோம். இதான் நடந்துகிட்டு இருக்கு காலகாலமா. சிந்திக்கல அவங்க எப்படி மேல வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவா சொல்றான். அவர்கள் மேல வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்கள் பின்பற்றியதுதான் காரணம். நம்மகிட்ட அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா குர்ஆன் வசனம் அங்கொன்று இங்கொன்றுமா இருந்துச்சு. எல்லாத்தையும் தொகுத்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்துல எல்லாம் தொகுக்கப்பட்டது. நமக்கு தொகுக்கப்பட்டு இன்னைக்கு டிஜிட்டல் முறையில கையில என்ன இருக்கு, செல்லுல டிஸ்பிளேன்னு சொல்லி, வீட்டுல இல்ல லேப்லன்னு சொல்லி, டேப்லன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் குர்ஆன் இருக்கு. ஆனால் எங்க இருக்க வேண்டுமோ அங்க இல்ல. அவங்கள்ட்ட என்ன இல்ல, லேபும் இல்ல, டேபும் இல்ல, ஒண்ணும் இல்ல, சிடியும் இல்ல, டிஸ்கும் இல்ல. அவர்கள் குர்ஆனை இதயத்தில் வைத்திருந்தார்கள். நம்ம இதயத்தை தவிர எல்லா இடத்திலும் குர்ஆனை வைத்திருக்கின்றோம். இதுதான் நம்முடைய சமுதாயம் மாபெரும் தோல்வியை சந்தித்ததற்கான காரணம், குர்ஆனினுடைய புறக்கணிப்பு. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை நமக்கு எச்சரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி நமக்கு எச்சரிக்கிறாங்க. என்ன எச்சரிக்கிறாங்க? குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க. குர்ஆனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சொல்றாங்க, குர்ஆன் பரிந்துரை செய்யக்கூடியதும் அதன் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக ஆகும். குர்ஆன் பரிந்துரை சிபாரிசு செய்யும். அந்த சிபாரிசு அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கு அந்த குர்ஆன். அடுத்து குர்ஆன் ஒரு குறிப்பிட்ட ஆட்களை செய்யும், குற்றம் சாட்டும். அந்த குற்றம் சாட்டுவதும் உண்மையாக இருக்கும். நம்மளும் குற்றம் சாட்டம் அப்படி இருக்கும். நம்மகிட்ட ஒரு நல்ல பழக்கம் உண்டு. வேண்டியவன் என்னென்ன நாசமா போனாலும் கண்டுக்க மாட்டோம். வேண்டாதவன் சின்ன தப்பு பண்ணா தூக்குல போட நிற்போம். இது நம்மகிட்ட உள்ள பாடு, முரண்பாடு. பண்பாடு இல்ல, முரண்பாடு. குர்ஆனிடம் இருப்பது பண்பாடு. அது குற்றம் சாட்டினால் குற்றம் தான். அந்த குற்றத்தை யார் ஒப்புக்கொண்டார்களோ, அவர்கள் திருந்திக் கொண்டார்களோ அல்லது திருத்தி கொண்டார்களோ, அவர் வாழ்க்கையிலே மேலோங்கி வந்தார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, அது குற்றம் சாட்டியதும் அந்த குற்றம் சாட்டு உண்மை என ஏற்றுக்கொள்ளக்கூடியதுமாக ஆகும். எனவே யார் அல் குர்ஆனை தமது முன்னிலையை வாழ்க்கையில முன்னால வைத்து தங்களுடைய வாழ்க்கையை குர்ஆனின் வழிகாட்டுதலை தொடர்ந்து செல்கின்றார்களோ, அது அவர்களை சொர்க்கத்தின்பால் அழைத்து செல்லும். இது சஹாபாக்களுக்கு பொருந்தும். அடுத்து நமக்கு சொல்றாங்க, யார் குர்ஆனை புறக்கணித்து விடுகிறாரோ, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே தனது பின்னால் முதுகுக்கு பின்னால் ஆக்கி விடுகிறாரோ, புறந்தள்ளி விடுகிறார்களோ, அந்த பண்பு அதன் காரணமாக அந்த குர்ஆன் அவர்களை நரகத்திற்கு அழைத்து செல்லும். இங்க புரிஞ்சுதா? என் புள்ள ஓடி போய் தாலி கட்டிச்சுல, அதுக்கு குர்ஆனை கொடுக்கப்படல, அதனால் திறக்கப்படல, அதனால் படிக்கப்படல, சிந்திக்கல.
நல்ல விளைக்கிடுங்க. ஒரு பெண்ணு அப்படி போய் மாற்று மதத்துல போய் ஒரு காரியத்தை செஞ்சா உனக்கு கோவம் வருதுலாமா, அந்த பொண்ணு இங்க இருக்கும்போது அதை தான் செஞ்சிருக்கும். அப்ப நம்ம கோவம் வரல. இந்த சமுதாயம் எல்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? இல்ல. நம்ம எதுக்கெல்லாமா போராடுறோம், இந்த உலகத்துல எதுக்கெல்லாமா போராடி கொண்டிருக்கின்றோம். எழுச்சி மிகு போராட்டம் எதுவில்லாம செய்யறோம். பெரிய பெரிய தத்துவங்கள்லாம் சொல்றோம். என்றைக்காவது இந்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து எனது சமுதாயத்தை நான் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த குரானை, அல்லாஹ்வின் வேதத்தை நான் மதித்து நான் பின்பற்றி என் சமுதாயத்துக்கு கொண்டு செல்வேன் என்ற சூளுரை எத்தனை பேர் இடந்து வந்திருக்கிறது? ஏன்னா குரானை அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்லலாம் தெரியுமா? இந்த குரானை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த குரானை சாதாரணமா நினைக்காதீங்க. எல்லாம் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் ராய்தும் ஹாஷிய முத்தசத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ். இந்த குரானை நபியே ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அந்த மலை இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, இது அல்லாஹ்வுடைய வேதம் என்ற அச்சத்தினால் கிடுகிடுத்து அச்சத்தினால் நடுங்கி பிளந்து போயிருக்கும். ஒரு மலையே தாங்காது, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றது அஞ்சி இருக்கும். ஆனால் மனிதன் எந்தவித அச்சமும் இல்லாமல் இந்த குரானை வாழ்க்கையில் இருந்து அகற்றிவிட்டான். நம்மகிட்ட இருக்க குரான்ல கூட பிரிண்ட் செய்யப்பட்ட குரான் நம்ம முன்னால இருக்கு. கொள்கை ரீதியா நம்ம குரானை பின்பற்றக்கூடிய செயல் பின்னால இருக்கு, முதுகுக்கு பின்னால இருக்கு. நீ வேற ஒண்ணும் இல்லை. குரான்ல சொல்லப்படக்கூடிய ரெண்டு விஷயம் தான். குரானை ரெண்டா பிரிக்கணும். ஒன்று செய்தியை சொல்லும், இன்னொன்னு சட்டத்தை சொல்லும். ஒன்று செய்தியை சொல்லும், இல்லை என்றால் சட்டத்தை சொல்லும். இந்த ரெண்டை தவிர மூன்றாவதாக ஒன்று குரான்ல கிடையாது. மூன்றாவதாக ஒன்று குரான்ல இல்லை. நீ எதை எடுத்தாலும் ஒன்று செய்திக்குள் அடங்கும், இன்னொன்று சட்டத்துக்குள் அடங்கும். செய்தி என்பது நமக்கு அறிவுரையாகவோ அறிவுறுத்தலாகவோ அல்லது அச்சமூட்டி எச்சரிக்கையாக இருக்கும். சட்டம் என்பது நீதத்தை கொண்டு அது நீதி செலுத்தக்கூடிய சட்டமாக அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட சட்டமாக இருக்கும். நாம் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையும் எடுத்ததில்லை, அல்லாஹ்வுடைய அறிவுரையும் எடுத்ததில்லை, புறந்தள்ளி விட்டோம். அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் நாம் எடுக்கவில்லை. நீ நம்மளாம் வாழ்க்கையில அல்லாஹ் சொன்ன சட்டத்தை எல்லாத்தையும் கொண்டு வரோம். சொத்து பிரிக்கணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி சொத்து பிரிக்கிறோமா? பிடிச்ச பிள்ளைக்கு என்ன செய்யறோம்? நிறைய கொடுக்கும். நான் எப்படி தாய் தான் உயிரோட இருக்கும்போது சொத்தை பிரிக்கவே கூடாது. இருக்கும்போதே செட்டில்மெண்ட் நடக்கு, இருக்கும்போதே பிள்ளைகள ஏற்றத்தாழ்வு நடக்கு. இது அல்லாஹ்வின் சட்டத்திற்கு புறமானது. அப்ப அல்லாஹ் ரப்பல் சொல்லுகிறார், தம்மத் கலிமத்து ரப்பிக்க சிதுக்கம் வ அதுலன், சிதுக்கம் வ அதுலன் லா முபத்தில லிகலிமாத்திஹி வ ஹுவ ஸமீஉல் அலீம். உம்முடைய இறைவனுடைய வார்த்தை உண்மையாலும் நீதத்தாலும் முழுமையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று இந்த இடத்துல சொல்லப்படுது குர்ஆன். இந்த குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை உண்மையாலும் நீதத்தால் முழுமையாகிவிட்டது. அவனுடைய வார்த்தைகளை மாற்றுபவர் எவரும் இல்லை. அவன் எல்லாவற்றை கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை பற்றி எவ்வளவோ விஷயங்கள் சொல்லும் பொழுது இப்படியும் சொல்லி காட்டுறான். இந்த ரெண்டு தான் விஷயம். அல்லாஹ்வுடைய சட்டம் நீதமாக இருக்கும் இருக்கின்றான். நீ நம்மளுடைய அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றமா? இங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு தலாக் விஷயத்தை எடுத்துக்கோங்க. தலாக்குல முதல் தலாக்கு விடுதம் இல்லையா? அப்போ சில இடத்துல இதுல விட்டுருவாங்க, கான்ட்ராக்ட்ல லீஸ்ல விட்டு மொத்தமா சொல்லுங்கன்றாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 3 தலாக்கையும் ஒன்றா சொல்லிட்டு போங்க, டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களும் நாசமா போங்க, நானும் குர்ஆனை புறக்கணித்து நாசமா போறேன், ஒரு கூட்டம் போயிடும். ஆனால் 3 வெவ்வேறு காலகட்டத்துல 3 மாதவிடாய் காலகட்டங்கள்ல தான் தலாக்கு சொல்லப்பட வேண்டும். அதுல முதல் தலாக் சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய இத்தா என்பது கணவனின் வீட்டிலே தான் இத்தா இருக்கணும். எங்கேயாவது 1000 லட்சத்துல ஒருத்தர் அப்படி இத்தா இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்குமா? தலாக் விட்டுட்டாரு, எங்க அம்மா இத்தா இருக்கு, எங்க இருக்கு? கணவர் வீட்டுலதான் அப்படிங்கிற செய்தி எங்க கேள்விப்பட்டிருக்குமா? கேள்விப்பட்டிருக்க மாட்டான். என்ன காரணம்? அவளை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு அவளை அப்படி ஏன் வீட்டுல வச்சிருப்பேன்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட தூதர்ல சொல்றாங்க, செய்தோமா? அப்ப அல்லாஹ்வுடைய சட்டத்தை காஃபிர் ஏத்துக்கிடல, நாம ஏத்துக்கிட்டோம். பொய் சொல்லக்கூடிய பொய்யர்களா இருந்து கொண்டு அல்லாஹ்வின் சட்டத்தை புறக்கணிக்கின்றோம். இதான் குர்ஆனை புறக்கணிப்பது. எவ்வளவு விஷயம்! இப்படி ஏராளமான சட்டங்களை நம்மால் எடுத்து சொல்லிக்கொண்டே போயிருக்க முடியும். அதுக்கு ஒரு ஜும்மா காணாது, 100 ஜும்மா வேணும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொல்வதற்கு.
அப்ப நம்முடைய சமுதாயத்துல இன்னைக்கு குரானை நாம என்ன செஞ்சிட்டோம், பின்தள்ளி விட்டோம். ஆகையால குரானுடைய விஷயத்துல நாம தெளிவாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்துல நாம விசாரிக்கப்படக்கூடியவராக இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம விசாரிக்காம விடவே மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரானை பற்றி சொல்லும் பொழுது, இந்த குரான் குரானுக்கு நிறைய பேர் இருக்காது. ஒரு பேர் ரூஹ், உயிருங்க. அப்ப யார் இந்த குரானை தனது உள்ளத்தில் ஏற்கின்றார்களோ அவர் உயிர் உள்ளவர்கள். யார் இந்த குரானை ஏற்று விட்டார்களோ அவர்கள் ரூஹை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மரணித்தவர்கள். குரானுக்கு ஏராளமான பெயர்கள், ஏராளமான விளக்கங்கள், ஏராளமான கருத்து குரான்ல இருக்கு. ஆனா நம்ம குரான் என்ன செய்யறது இல்ல, ஒரு நல்ல நோக்கத்துக்காக புரட்டி படிப்பதே இல்லை. இந்த நோம்பு வந்தா மட்டும் என்ன செய்வோம், எத்தனை நிமிஷம் முடிக்கிறோம் அப்படிங்கிறதுல வேகமா குரானை ஓதுவோம். ஆனால் ஓதுவதற்கான நன்மை வேறு, குரானை படித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த நன்மைகள் ரெண்டு கண்டு வித்தியாசம் தெரியுமா? ஓதுவதற்கு நன்மை கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த நன்மையை தக்க வைக்கணும்னா குரானை பின்பற்றினா தான் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். இந்த குரானை ஓதி ஒரு இடத்துக்கு 10 நன்மை, 2 ஜூஸ் 3 ஜூஸ் ஒரு நோம்புல முடிச்சிருந்தோம். ஆனால் குரானை நம்மளோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தலன்னு சொன்னா நாம அந்த நன்மையை பெறுவதற்கு எப்படி தகுதியாகும்? 5 சப்ஜெக்ட்ல 6 சப்ஜெக்ட் எழுதுறதுக்குள்ள 5 சப்ஜெக்ட்ல எல்லாத்துலயும் அபவ் 90, ஒன்னே ஒண்ணு ஃபெயிலு. ரிசல்ட் எப்படி வரும்? இது உலக விஷயத்துக்கெல்லாம் படிச்சு நமக்கு புரியும், மார்க்க விஷயத்தில் புரியாது. என்ன காரணம் தெரியுமா? நாம ஒரு மயக்க நிலையிலேயே மார்க்கத்தோடு பயணிக்கின்றோம். ஒரு மயக்க நிலையிலேயே நாம் மார்க்கத்தை செஞ்சுக்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மேலும் அல்லாஹ் ரப்பல் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமா சொல்றேன், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மவ்இலத்து மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர் வஹுதா வரஹ்மா லில் முஃமினீன். மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்காக நிச்சயமாக வந்திருக்கும் ஒரு நல் உபதேசமாகும். அல்லாஹ் குர்ஆனை சொல்லும்போது செய்தால் இது உபதேசம் என்று சொல்கின்றார். அடுத்து சொல்றான், உங்களுடைய இதயங்களில் உள்ள நோய்களுக்கு இது அருமருந்தாகும், மேலும் மூமின்களுக்கு அருள்வழி நல்லவர்களாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப குர்ஆன் இப்படிலாம் நம்ம பயனடைஞ்சிருக்கா, இந்த பெனிஃபிட்லாம் கிடைச்சிருக்கா? ஒரு ஸ்கீமுக்கு போறோம், ஒரு கேவலம் ஒரு வாஷிங் மிஷினோ டிவில போய் என்ன நீங்க ஸ்கீம் வச்சிருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டு கடைசி ₹1 காசு வரைக்கும் அவன்கிட்ட புடுங்கிறதுக்கு நாம முயற்சி செய்வோம். அவன் கடைசி ₹1 காசு வரைக்கும் நம்மகிட்ட புடுங்கிறதுக்கு முயற்சி செய்வான். அவன் ஒரு பக்கம் பொய்யா சொல்லுவான், நம்ம ஒரு பக்கம் ஏமாத்திக்கிட்டே இருப்பான். ஒரு பொருள் வாங்குது இல்ல, இத்தனை பித்தலாட்டங்கள் ஸ்கீமுக்குள்ள அடங்கி இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்றான், குல் ஃபி ஃபலில்லாஹ் பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபயக்ஃபிருஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வின் அருள்கொடையினாலும் அவனுடைய பெரும் கிருபையினாலுமே இது வந்துள்ளது, குர்ஆனாக இது வந்துள்ளது. எனவே இதில் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், அவர்கள் திரட்டி வைத்திருக்கும் செல்வங்களை விட இது மிக்க மேலானது என்று நபியே கூறும். இந்த ஒரு வசனம் போதும். குர்ஆனை நாம எந்த அளவுக்கு வசதி பிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடலாம், எந்த அளவுக்கு குர்ஆனை புறக்கணிச்சுக்கணும் போது தெரிஞ்சிடும். குர்ஆன் இறந்ததை வச்சு நம்ம மகிழ்ச்சி அடையட்டும் நல்லா சொல்லுவான், நற்செய்திங்கிறான், மகிழ்ச்சி அடையட்டும். இது இறைவனிடமிருந்து வந்த பெரும் கிருபை, நம் மீது செய்யப்பட்ட பெரும் கிருபை. குர்ஆனை நம்ம என்னைக்கா இப்படி பார்த்திருக்கோமா, ஆச்சரியப்பட்டிருக்குமா, அதிசயம் கிடைச்சிருக்கோம், நல்ல ஒரு சொத்து என்ன செய்தோம், அதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் போற ஃப்ரெண்டு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பக்கமா நின்று வருஷக்கணக்கில் பேசுவோம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுல தூணு கொஞ்சம் டிசைனா இருக்கும், இந்த வாசல் கொஞ்சம் டிசைனா இருக்கும். வாரவங்கள்ட்ட போற ஒரு நாள் ஸ்ரீயை கொடுத்து அதை பத்தி 1.5 மணி நேரம் பேசிட்டு இருப்போம். எப்படி செஞ்ச தெரியுமா, இந்த மரம் எங்கேயா தெரியுமா என்று சொல்லிக்கிட்டு இருப்பது. வியாதி, பெருமையாதி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, ஆனால் நஷ்டம் ஒண்ணு இல்லை என்று நாம் குர்ஆனை பற்றி மகிழ்ச்சி அடைந்திருக்கு. குர்ஆன் எப்படிப்பட்ட தெரியுமா, இது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு தெரியுமா, உன்னை என்னை படைத்த ரப்பிடமிருந்து வந்திருக்கு தெரியுமா, இது நீதி மிக்கது தெரியுமா, இது ரஹ்மத்து தெரியுமா, இது கிருபை தெரியுமா.